அந்த குழந்தையோட நினைப்பு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அழுதுகிட்டே இருக்கிறார். ஒரு நாள் திடீர் அவருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவிலே அவர் விண்ணகத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். விண்ணகத்துக்கு போறார். அங்க அவர் குழந்தை மாதிரி அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் வரிசையா நின்று கையில மெழுகுவர்த்தியோட நின்று ஆண்டவரை புகழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்படி பார்த்துட்டு வர்றப்ப நம்ம பிள்ளை எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே வர்றார். ஒரே ஒரு குழந்தை மட்டும் கையில இருக்கிற மெழுகுவர்த்தி அணைஞ்சி சோகமா நின்றுகிட்டு இருக்கு. பக்கத்துல போய் பார்க்கிறாரு, அது அவரு பிள்ளை. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னமா ஆச்சு? எல்லா குழந்தைகளும் கையில மெழுகுவர்த்தியோட எரிகிற மெழுகுவர்த்தியோட நின்றுகிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் மெழுகுவர்த்தி அணைஞ்சி சோகமா இருக்கிறியே அப்படின்னு கேட்கிறப்ப அந்த குழந்தை சொல்லுது, அப்பா என் மெழுகுவர்த்தி மற்றவங்க மெழுகுவர்த்தி மாதிரி நல்லா தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, ஆனா நீங்க அழுது அழுது என் மெழுகுவர்த்திய அணைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க.